கத்தி முக்கியமில்ல, யாரு சொல்லித் தர்றது தான் மேட்ரு. இதுதான் மெயின் இஷ்யூ. எலிஜா பெருமூச்சு விட்டா. எக்ஸாக்ட்லி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லித் தர்றது தான் ரொம்ப சரியா இருக்கும்னு சொன்னான். அதை கேட்டதும் அவ முகம் திடீர்னு மாறிடுச்சு. அவ கோவமா அவனை பார்த்தா. என்ன, இவன் என்னை விட கத்தி சண்டையில பெரிய ஆளா? இவனோட ஸ்வாட் ஸ்டைல் என்னை விட பெட்டரா? இந்த ஜூனியரால என்னை எப்பவும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னான். எலிஜா அப்படி சொல்லிட்டே கத்தி மேல கைய வச்சான். மெதுவா முன்னாடி வந்தான். 2 பேரும் பேசிட்டே நெருங்கி வந்தாங்க. ஸ்வாட் ஸ்டைல்ல நிச்சயம் ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த குறைய காட்டு, ஆனா ஒரு கண்டிஷன், உன்னோட பவரை நீ யூஸ் பண்ணக்கூடாது. சண்டை முத்துறத பார்த்து ஹெக்மன் சொன்னா, மாஸ்டர், இது பார்க்க ஒரு டியூவல் மாதிரி இல்லையா? எலிஜா கத்திய உயர்த்தினா. அவன் பார்வை முன்னாடியே ரெசல்யூட்டா இருந்தது. ட்ரிஸ்டன் பவர் யூஸ் பண்ணக்கூடாது. எல்னோர் எதிரா நின்னா அவ பார்வை சில்லினா இருந்தது. பிரசிடென்ட் எல்னோர் அப்படியே கோல்டா அவனை பார்த்தா. இது எங்க போய் முடியுதுன்னு பார்க்கணும். டட்டுக்கு ஒரே ஷாக்கு. எனக்கு சொல்லித்தரதானே வந்தீங்க, ஏன் இப்போ 2 பேரும் மோதுறீங்க? டட்டுக்கு ஒன்னும் புரியல. பக்கத்துல இருந்த ஹெக்மனால ஒன்னும் பண்ண முடியல. ஹீரோ சிரிக்க மட்டும்தான் முடியும். இவங்களுக்கு எப்பவுமே சண்டை போட்டுக்க ரொம்ப ஆசை. எலிஜா வாளோட பாஞ்சான். சரி, நானே சொல்லித்தரேன். அவன் வேகத்தை பார்த்து எல்னோர் ரியாக்ட் பண்ணாம கண்ணை மட்டும் கேஷுவலா தூக்கி பார்க்கறா. வாள்கிட்ட வரப்போ எல்னோர் சைலண்டா இருக்க, எலிஜாவோட கண்ல வெறி தெரியுது. சடனா அவ வாளை தூக்கி பிளாக் பண்ணா. எல்னோர் ஃபுல் ஸ்ட்ரெங்த்தை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணா. மொமெண்டம் கிடைச்சதும் ரொம்ப வேகமா முன்னாடி போய் அவனை தள்ளி விட்டுட்டா. இந்த பவரை பார்த்து அவ ஷாக் ஆயிட்டா. ரொம்ப ஃபாஸ்ட், அது மட்டும் இல்ல, செம ஃபோர்ஸ். என்ன எலிஜா, ஒரு டீமன் கிட்ட தோக்குறியா? எல்னோர் கண்ணு சடனா விரியுது. எலிஜா இப்ப தோக்க ரெடியா இல்ல. உடனே திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். எலிஜா வாளை இழுத்துட்டு ரொம்ப காஷனா பார்க்கறான். எல்னோருக்கு தான் கிளான் டீமன் கிளான்னு பயம். என்னதான் பெரிய பிளட் லைனாலும் சீக்கிரம் டீமன்ஸ் கிட்ட சிக்கிடும், பைத்தியம் ஆயிடுவோமோன்னு பயப்படுறா. அப்போதான் அவளோட மைண்ட்ல அவ பார்த்த அந்த சீன் வந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி இருக்கிற அழிவை பார்த்து எலிஜாவால நம்பவே முடியல. நிஜத்தை பார்த்துட்டு இப்ப திரும்ப அவ பார்வையே முழுசா மாறிடுச்சு. ஆஃப்டர் ஆல், அவ டீமன்ஸ்க்கு ஒரு பலின்னு நினைச்சாங்க. ஸ்பீட் எடுக்க காலை பின்னாடி வச்சு அவ பவரை ரிலீஸ் பண்றா. ஒரு சிவப்பு நெருப்பு கத்திய சுத்தி எரியுது. ஒரே ஜம்ப்ல முன்னாடி பாஞ்சு அட்டாக் பண்றா. அந்த நெருப்பு வேகத்தை பார்த்து அந்த வில்லனும் அவன் பட்லரும் ஷாக் ஆகுறாங்க. டட் மண்டையில ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே வந்துருச்சு. ஆனா எல்னோர் ரொம்ப காமா அவ மூவ்மெண்ட்டை கவனிக்கிறார். தான் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி அவ முன்னாடி வந்து குதிக்கிறா. அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்தினா. நெருப்பு மெல்ல மெல்ல அடங்குது. எலிஜா கண்கலங்கி அவங்கள பார்க்கறா. அவ சாரின்னு சொல்ல ஹெக்மன்கி பயத்துல வாயில நுர தள்ளிருச்சு. அங்கேயே மயங்கி விழுந்த டட் ஷாக் ஆயிட்டான். இந்த நிஜமாவே ஹியூமன் ரிஃப்ளெக்ஸ் தானா? முன்ன விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்காளே. அந்த ஷாட் கூட இப்ப ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சா? எல்னோர் அமைதியா பார்க்க எலிஜா மெல்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றா. கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன், சாரின்னு எல்னோர்ட்ட சொல்ல அவர் அவளையே பார்க்கறார். மெல்ல அட்வைஸ் பண்ண, ஸ்வாட் ஃபைட் நல்லா இருக்கு, ஆனா சாம்பியன் கேண்டிடேட்டா இருக்க இன்னும் ஸ்கில்ஸ் வேணும். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தவிர இன்னும் பல விஷயம் ட்ரெயின் பண்ணணும். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மட்டும் பத்தாது, டீம்மேட்ஸ்க்கு அடிபடக்கூடாதுல்ல. அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டபர்னா இருக்கிறத நிறுத்திட்டா. போ பண்ணி அப்பாலஜி கேட்டா. சாரி டட், தப்புதான். அவன் கண் முடிச்சதை பார்த்து அவ சர்ப்ரைஸ் ஆயிட்டா. எங்க போயிடுச்சு இந்த பெரிய ஃபாரஸ்ட்குள்ளன்னு யோசிச்சா. எல்மோர் கண்டிஷனை பார்த்தா இனிமே டிலே பண்ண முடியாது. கேர்லெஸ்ஸா இருந்தா மொத்தமா ரூயின் ஆயிடும்னு புரிஞ்சுக்கிட்டா. அவ ரிஸ்க் எடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக முடிவு பண்ணா. ஹீரோக்கு வெறும் ஸ்வாட்ஸ்மேனா இருக்க விருப்பமே இல்ல. சர்வை பண்ண ஹோலி பவர் கண்டிப்பா வேணும்னு நினைச்சான். ஸ்வாட் மட்டும் இல்லாம டிவைன் பவரையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை பண்ண நம்ம யூரியா ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருந்தான். அப்ப சடனா தூரத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. எப்படி இருக்க, பார்க்க நல்லாதான் இருக்க போலன்னு சொன்னா. அவ சர்ப்ரைஸோட அவனை திரும்பி பார்த்தா. அவன்தான் யூரா கிரேஹவுண்டர், சயின்டிஸ்டோட பிளட் சிஸ்டர். இப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னான். இந்த டெட்லி ஸ்பேஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸ்டோரி இப்ப வேற லெவல்ல மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு கெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. இந்த டெட்லி ஸ்பேஸ்ல ஒரு பெரிய சம்பவம். ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. இன்னும் யாராவது உன்னை காப்பாத்துவாங்கனோ இல்லனா யாராவது உனக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்கனோ நினைக்காத. அது உன்னை இன்னும் தான் கஷ்டப்படுத்தும். இத சீக்கிரமா புரிஞ்சுக்கோ. நம்பிக்கை தான் ஏமாத்தத்துக்கு முதல் படி. அக்கா மாதிரி ஏத்துக்கோ. சிவப்பு ரத்த துளிகள் முகத்துல சொட்டுது. அவளை சுத்தி எல்லாமே மெல்ல அடுறா மாதிரி இருக்கு. யூரியா பெரிய சோகத்துல விழுகிறா மாதிரி இருந்துச்சு. ஒரு குறைவான பார்வை அவளை பார்த்து சொல்லுது, நீ வெறும் சாபம் பெற்ற தியாகிதான். சாவுற வரைக்கும் நீ தனியா தான் இருக்கணும். எல்லாரையும் காப்பாத்த இதுதான் உன் மிஷன். ஒரு இருட்டு அவளை மெல்ல விழுங்க ஆரம்பிக்குது. யூரியா பயத்துல விரவிருத்து கனவுலிருந்து எழுந்துட்டா. அவ ஒரு வெள்ள ஷீட் மேல படுத்திருக்கா. முகத்துல இன்னும் பயம் தெரியுது. மேலிருந்து ஒரு வெளிச்சம் அவ மேல விழுவுது. யூரா கைய நீட்டி ஒரு ஆப்பிள பறிக்கிறா. அத மெல்ல மெல்ல கடிச்சு சாப்பிடுறா. சாப்பிட்டு முடிச்சு பாஸ்கெட்ட ஓரமா தள்ளுறா. அத மெல்லுறப்போ பக்கத்துல திரும்பி பாக்குறா. டட் பின்னாடி வந்து நின்னு கேக்குறா, இப்போ எப்படி இருக்கி? பார்க்க நல்ல ஹெல்த்தோட இருக்கிற மாதிரி தெரியற. சத்தம் கேட்டதும் அவ உடனே திரும்பி பார்த்தா.
திடீர்னு ஒரு செயின் வர யூரா அதை பிடிச்சு வேகமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா. டட் ஸ்வோர்ட தூக்கி பிளாக் பண்றான். எதுக்கு கிட்ட வர? டேஞ்சர்னு தெரியும்லன்னு கெத்தா கேக்குறான். அவன் ஸ்வோர்ட் இப்போ பயங்கரமா வெளியே வருது. யூரியா ஸ்டாப் பண்ணாம செயினை சுத்தி அடிக்க டட்டும் செமையா டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகுறான். அவன் நிறுத்தாம வரத பார்த்து டட் கொஞ்சம் தள்ளி போமான்னு மனசுல நினைச்சிட்டு ஸ்வோர்டால செயினை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சான். அப்போ செயின் திரும்பவும் அவன் பக்கம் வர ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டான். டட் ஒரு பெருமூச்சு விட்டு அவரை வியப்பா பாக்குறான். அவ இப்போ கூட செம ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரியுது. யூராவுக்கு ஒரே சர்ப்ரைஸ். அப்போ டட், நான் சாப்பாடு கொண்டு வருவேன்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல, அதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். இத வச்சு 2-3 நாள் நல்லா சாப்பிடலாம். தனியா இருக்க கஷ்டமா இல்லையா? நான் அவன் கேக்குறான். இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹீரோவோட நல்ல மனச பாருங்க. யூராவுக்கு ஷாக் மேல ஷாக். ஸ்டோரிய தொடர்ந்து பாருங்க. இப்படியே தனியா இருக்கியே, அப்பப்போ நான் வந்து உனக்கு துணை இருப்பேன், உனக்கு ஓகேவா? அவன் சொன்ன ஸ்டைல் அவளுக்கு ஷாக். ஆனா சடனா அந்த பழைய வாய்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அது அவ மனசுல திரும்ப வந்து பயமுறுத்துனுச்சு. உண்மை என்னன்னு புரிய வச்சுச்சு. நீ ஒரு கர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் தான். சாவு வரை தனியா இரு, அத ஒத்துக்கோ. இப்போ டட் யூரியாவை பார்த்து சொன்னா, நல்லா சாப்பிடு, நான் போயிட்டு வரேன். அப்போதான் அந்த ஃபிளாஷ்பேக் திரும்ப வந்துச்சு. அவ முன்னாடி நின்னுட்டு அவ நம்பிக்கைய மொத்தமா உடைக்கிறா மாதிரி பேசினா. யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சா உனக்கு தான் வலி. யூரியா முன்னாடி இருந்த சாப்பாட்ட பார்த்தா. மெதுவா ஒரு பிரெட்டை எடுத்துட்டா. வெப்பனை தூக்கி போட்டுட்டு அந்த பிரெட்டை ரொம்ப ப்ரெஷியஸா பிடிச்சிருந்தா. அவ கண்ணீர் அந்த பிரெட் மேல விழுந்துச்சு. ஆனா அவ கவலைப்படல. டைம் வேகமா ஓடுனுச்சு. டட்டுக்கு இப்போ சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. கிரிட்டிக்கல் அட்ராக்ஷன். வில்லன் குட்வில் ஏறிடுச்சு. யூரா இன்ட்ரெஸ்ட் லெவல் அப். ரிவார்ட் ரெடி. டட் ஷாக்ல தூக்கத்துல இருந்து எழுந்தான். என்ன நடக்குது? கொஞ்ச நாள்லயே இப்படியா? ஸ்டேஜ் 1 முடிஞ்சிடுச்சு. சரி, ரிவார்டை செக் பண்ணுவோம். சிஸ்டம் ஸ்வர்ட்ஸ்மேன் ஃபோக்கஸ் ஸ்கில்ல இப்போ காட்டுது. இது ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீட் மற்றும் அக்யூரசியை ஏத்தும். நாட் பேட். இத 1000 பவுண்ட் ஹேர் ட்ரிக்கோட சேர்த்து பண்ணா பவர் வேற லெவல்ல இருக்கும். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், அந்த ஹிக்மேன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கானா? செம யூஸ்லெஸ் ஃபெலோ. இன்னைக்கு பேரண்ட்ஸ், நோபல்ஸ்னு பெரிய கூட்டமே வருது. யூரா கூட நல்ல ட்ரைனிங்கும் எடுத்து முடிஞ்சாச்சு. என்ன சிஸ்டம்ல சிசோஸ்வர்ட் ஸ்டைல் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ எனிமீஸோட டிஃபென்ஸை பைபாஸ் பண்ண முடியும். ஹீரோ உடனே அவன் பட்லர் ஹெக்மேனை கூப்பிடுறான். ஹெக்மேன்னு கூப்பிட அந்த தூங்க மூஞ்சி பட்லர் மெல்ல எந்திச்சு, நான் ரெடி சார்னு சொல்றான். ஹீரோ எக்ஸைட்டடா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகுறான். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை இம்ப்ரெஸ் பண்ண போறான். அதுதான் ஸ்வோர்ட் ஜீனியஸ் கிடியன் லெட்ரிஸ்டான். இவன் ஒரிஜினல் ஸ்டோரியிலேயே இல்லையேன்னு யோசிக்கிறான். இந்த ட்விஸ்ட் ஹீரோவுக்கே பெரிய ஷாக் தான். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்பதான் ரியல் ஆக்ஷன் ஆரம்பம். ஸ்டோரியில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் சீனை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆப்போ டவுன்ல ஆர்மடாலு அந்த பெரியவரை பார்த்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாரு. கமாண்டர், தர உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா ஏன் மேல ஏறி நில்லுங்க. அதுக்கு பரவாயில்ல, இப்படி அப்பப்போ வாக் போறது நல்லதுன்னு சொன்னாரு. பக்கத்துல சில பேரு ஈகரா வந்தாங்க. ஹோலி எம்பரர் ரெல்ம் இந்த வருஷம் வரப்போகுதுன்னு பேசுறாங்களே, உண்மையா? நம்ம பார்த்தா அந்த மாஸ் கேவல்ரி, வாவ், நிச்சயம் உண்மையா தான் இருக்கும். ஹோலி எம்பரர் ரெல்மும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஹே, நம்ம மகனும் காம்படிஷன்ல இருக்கான். அவன் ஸ்கூல்ல 2nd ரேங்க். சோ ஸ்டேஜ்ல மாஸ் காட்டுவான். எல்லாரும் கூடுனதும் எம்சி இன்ட்ரோ கொடுத்தாரு. வணக்கம் மக்களே, தூரத்துல இருந்து வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம். நம்ம ஆல்ஃபான்டி அகாடமி தான் இந்த எம்பையரோட பிரீமியர் எஜுகேஷன் ஸ்கூல். உங்களை ஹோஸ்ட் பண்றதுல பெருமை. இந்த ஆப்சர்வேஷன் செஷனுக்கு வெல்கம். ட்ரெடிஷ்னல் பேட்டில் ராயல் வெல்கம் ஈவெண்ட் இப்போ ஆரம்பம். அப்போ ஒரு ஆளு முன்னாடி வராரு. அவர் எக்ஸ்பிரஷன், ஒரு நிமிடம், என்ன ஷாக். வெயிட், இது அவனா? பக்கத்துல இருந்தவங்களும் கூட அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. என்ன ஜோக் பண்றியா? அவன் ஏன் இங்க வந்திருக்கான்? இவனை பத்தி வார் இல்லாம வெளியே வரமாட்டான்னு சொன்னாங்களே, அப்போ ஏன் இந்த ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கான்? இவன் பொண்ணு தான் இங்க கவுன்சில் பிரசிடென்ட். அது சரி, ஆனா அட்மிஷன் ஃபங்க்ஷனுக்கு கூட இவன் வரலன்னு ஒரு ரூமர் இருக்கே, நிஜமாவா? இவனை ஒரு பயங்கரமான கோல்டு பிளட்டட் சோர்ட்ஸ்மேன்னு தான் சொல்லுவாங்க. இவன் கிட்ட பேசக்கூட யாருக்கும் தைரியம் இல்ல. கிடியம் மெல்ல கண்ட சுருக்கி கிரவுடு பேசுறத முறைச்சு பார்த்தான். அப்போ கான்ராட் ஃபாஸ்டா வந்து கேட்டான், என்ன கிடியன், இன்னைக்கு என்ன காத்து உன்னை இங்க கொண்டு வந்துச்சு? கிடியன் கூலா கேட்டான். என்ன கான்ராட், பசங்களுக்கு டீச்சிங் பண்ணி டயர்ட் ஆகலையா? கான்ராட் உடனே உட்கார்ந்தான். டயர்ட்லாம் இல்ல, ட்ரைனிங் முடிஞ்சுதா? கிரேட் சீசோவை கேட்ச் பண்ண உன்னோட பிளான் நல்லா போகுதா? கிடியன் பெருமூச்சு விட்டான். சும்மாதான். ட்ரைனிங்கா?
சும்மா ஃப்ரெஷ் ஏருக்காக வெளியே வந்தேன். இப்போ கூட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறபடி தான் நான் பிராக்டிஸ் பண்றேன். மவுண்ட் ஐயே உங்க சொந்தமாக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவனுக்கு கியூரியாசிட்டி வந்துடுச்சு. ஸ்ட்ரேஞ்ச், நீங்க எப்படி ப்ரொசீட் பண்றீங்க? அவன் முகம் இருந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் பீக்க கட் பண்ணேன். இது க்ரூடான மெத்தட் தான். கீழே எம்சி சத்தம் போட்டாரு. மக்களே கவனிக்க, கான்டெஸ்ட் சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஃப்ரெஷ்மென் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாலண்டியரா ஜாயின் பண்ணிருக்காங்க. கான்ராட் கீழே பார்த்து சொன்னான். ஃபேக்கல்டி சூப்பர்விஷன்ல தான் எல்லாமே நடக்கும். எம்சி சிரிச்சுட்டே சொன்னாரு, உங்க சாய்ஸ். உடன் வெப்பன்ஸ் ரெடியா இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் அரீனாவுக்கு சீக்கிரம் வாங்க. உடனே மக்கள் எல்லாம் பயங்கரமா கத்துனாங்க. கமான் கேர்ள், டாப் 10ல நீ கண்டிப்பா வரணும். இவன் மெல்ல மெல்ல ஸ்டெப்ஸ்ல ஏறுனா. ச்சே, பயங்கரமா நடுக்கமா இருக்கே. என் கேரக்டரும் அப்போ இப்படிதான் ஃபீல் பண்ணுச்சா? டேம், செம்ம டென்ஷனா இருக்கே. நான் தான் அவசரப்பட்டு இந்த போட்டியில ஜாயின் பண்ணிட்டனோன்னு இருக்கு. ச்சே, எதுக்கு ஜாயின் பண்ணேன்னு இருக்கு. இவங்கள கேட்ச் பண்ணியே ஆகணுமா? கிடியனோட பார்வை எப்படி இருக்கு? பக்கத்துல இருந்த டாலியன் சிரிப்போட சொன்னா, இந்த மேட்ச் ஃபைனல்ல நானும் டட்டும் தான் மோத போறோம். எலைஜா விலகிட்டான். சோ இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ எம்சி சத்தம் கேக்குது. வெப்பன் தேவைப்படுறவங்க முன்னாடி வந்து வாங்குங்கோ. எலைஜா யோசிக்கிறான். இந்த டட் எதுக்கு இந்த மேட்ச்ல இவ்வளோ அடமண்டா இருக்கான்? பாவம் யாரையாச்சும் வச்சு செய்ய போறானா, இல்ல டியூட்டி மேல உள்ள பசமா? ஹோஸ்ட் சொன்னா, இன்னும் 1 நிமிஷம்தான். டார்கெட் 1 தான். லாஸ்டா யார் இருக்கீங்களோ அவங்க தான் வின்னர். டாப் 10க்கும் போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஹெக்மேன் கீழே இருந்து சியர் பண்றான். மாஸ்டர், டாப் 10 வந்தாலே போதும். டட் அவனோட ஃபோக்கஸை ஸ்டெடி பண்ண கிடியனை தேடுறான். என்னைய பாரு, என்னைய பாரு. எலைஜாவும் நர்வஸா தான் இருக்கான். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கவலைப்படாத. டட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னாச்சாலும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். எம்சி ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் போ பண்ணிக்கிட்டாங்க. எல்நூர் மேல இருந்து சைலண்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. ஆடியன்ஸ்ல கிடயான் மேல பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா. ஸ்டார்ட் பண்ணுங்க. எம்சி வாய்ஸ் முடிஞ்ச உடனே அரீனால இருந்த எல்லாரும் உடன் வெப்பன்ஸை எடுத்து ஆப்போனன்ட்ஸ் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாலியான் ஸ்வாட வீசி, டட், உன்னை நான் ஈஸியா விடலாட்டேன்னு சொன்னான். இவன் ஏன் என்ன மட்டும் டார்கெட் பண்றான்னு டட்டுக்கு புரியல. ஆனா யோசிக்க நேரமே இல்ல. டட் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி பிளாக் பண்ணான். டட் ஒரு மாதிரி ஹாப்பியா ஸ்மைல் பண்ண ஸ்டான்ஸ்ல இருந்த அந்த பையன் சைலண்டா பார்த்தான். டட் ஸ்வாட தூக்கி ஸ்ட்ரைக் பண்ண ரெடியாக அந்த ஆளு ஷாக்கோட பார்க்கறான். இவங்க 2 பேரும் வேற லெவல்ல இருக்காங்க. அப்போதான் சிஸ்டம் சடனா வார்னிங் கொடுத்துச்சு. ரிரு பின்னாடி இருந்து வந்து கிக் பண்ண அவளை அங்க பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக். ரிரு கருடா. அந்த இடத்துக்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்தா. ஹீரோ மேல அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டா. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. அலை ட்ரைப்ஸோட பெரிய கிளான் பொண்ணு இவ. இந்த கேரக்டர் சாப்டர் 5ல வரும். டாலியான் மேல ஒரு அடி விழுந்துச்சு. வலி தாங்காம அவன் கத்துனான். அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இலேஜா கன்ஃபியூஸா பார்த்து கேட்கறான், யார் இவ? ரிரு கெத்தா வர ஒரு ஹாட்டி எக்ஸ்பிரஷனோட, நீ போகலனா நான் போறேன். இவன் யோசிக்கிறான், இவ ஒரு ஃபைட் லூசு பொண்ணு. அலை ட்ரைப்ஸோட மேஜிக்கை என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் யூஸ் பண்றா. ஏன் ஃபுல் ஹேர் பவர்ல கூட இவகிட்ட ஜெயிக்க முடியாது. இவ எல்னோரை விட ஸ்ட்ராங். டாலியான் வலியில கீழே விழுந்துட்டான். நிற்க கூட முடியாம தடுமாறுறான். மாஸ்டர் இந்த வீக்கான ஆளை காப்பாத்துனாரா? எதிரியை ஏன் ப்ரொடெக்ட் பண்றீங்க? டட் சைலண்டா சை பண்ணி வானத்தை பார்த்து யோசிக்கிறான். கிட் ரிரு ஏன் இங்க இருக்கா? இவ இன்னும் ஃபேமஸ் ஆகலையே. சடனா அவன் ஆட்டிடியூட் மாறுது. டோட்டலா 180 டிகிரி சேஞ்ச். இன்னைக்கு உன்னை நம்பர் 1 ஆக்குவேன். இத பார்த்து ஷாக்கா நிக்கிறான். டைம் இருந்தா பேசாம ஓடி போயிரு. டாலியான் முன்னாடி வந்து தடுக்கிறான். ஏய் புது ஃபேஸு, முன்னாடி போகணும்னா என்ன தாண்டி தான் போணும். நான் தான் ரன்னர் அப். டாலியான், என்ன தாங்க முடியுமா? ரிரு, ஓ ரன்னரப்பான்னு கேட்டா. அப்போ நான் பார்க்க மாட்டேன். சடனா அவன் வயித்துல பாயிண்ட் பண்ண சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸ்வாட்ஸ்மேன் ஃபோக்கஸ் ஆன் ஆச்சு. ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடும் ஆக்யூரசியும் அதிகமாச்சு. டட் ஷாக்ல பார்க்கறான். ரிரு சிரிச்சுக்கிட்டே, நான் ஆடும்போது செத்துறாதன்னு சொல்லி மின்னல் மாதிரி மூவ் ஆகுறா. டாலியான் கண்ணு பயத்துல விரியுது. ஒரே ஒரு சிம்பிள் மூவ்ல அவனை பறக்க விட்டுட்டா. டட் ஸ்வாட வச்சு தடுக்க பார்க்கறான். மத்தவங்களும் சேர்த்து தூக்கி அடிக்கப்படுறாங்க. டாலியானுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடி. அவன் ஸ்வாட வச்சு தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் வேலைக்காகல. இஃபெக்ட் இருந்தாலும் இம்பாக்ட் சரியா உள்ள இறங்குது. பவரை பார்த்து கிரவுட் மிரளுது. இது ஃப்ரெஷ்மனா? அல்ஃபாண்டி சரியான ஆளதான் அனுப்பியிருக்காரு. ரிரு கெத்தா பாக்குறா. என்னது இது?
இவன் நார்மல்னு நினைச்சேன், ஆனா நீயும் பவரை மறைக்கிறியா? இந்த சண்டையில அடிய தாங்கனா சரி, இனி நான் ஃபுல் ஃபோர்ஸ்ல வருவேன். அவன் அவள பார்த்து இவன் கரண்ட் ஸ்டாட்ஸை வச்சு இவனை ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கிறான். அப்போ ஜிஹெச்ஐயும் எல்னோரும் ஒரே நேரத்துல வாய்ப்பே இல்ல, கனவுல கூட நடக்காதுன்னு கத்துனாங்க. ரிரு உடனே உள்ள வந்து கிக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. காலமிட்டுட்டு இப்ப கையால கூட பஞ்ச் மேல பஞ்ச அடிச்சுட்டே இருக்கா. டட் தன் ஸ்வாட வச்சு நல்ல டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ்ல நிக்கிறான். இப்போ அவசரப்படக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு, வெயிட் நில்லுங்க, நான் ஃபோர்ஃபீட் பண்றேன்னு கத்துனா. ரிரு ஷாக். இத கேட்டு மேலே இருந்த எல்லாரும் கவர்ட்னு திட்டுனாங்க. மானங்கெட்ட நோபல்னு சொல்லி, நீ உண்மையாவே ஃபோர்ஃபீட் பண்றியான்னு கேட்டாங்க. அவனும் ஆமா சார், நான் விலகுறேன்னு ஆனஸ்டா சொல்லிட்டான். இலேஜா இத பார்த்து நல்ல முடிவு டட்னு நினைக்கிறாரு. டட் மெதுவா அரீனா ஃப்ளோரை விட்டு வெளியே வரான். என்னது ஃபைட்டுக்கு யார் இவனை கூப்பிட்டா? நீ எல்லாரும் கத்துனாங்க. கூப்பிட்டவரால எம்சி கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடுச்சு. வின்னர் யாருன்னு முடிவாயிடுச்சு போல. சரி, இன்னும் ஃபீல்டுல கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, தொடருங்க. ரிருக்கு இது சரியா படல. இப்போதான் மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகுதுன்னு பல்ல கடிக்கிறா. இம்பீரியல் பாஸ்டர்ட், உன்னை யாருன்னு நினைப்பு? சிஸ்டம் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஹீரோ பாப்புலாரிட்டி எக்ஸ்ப்ளோசிவ் லெவலுக்கு ஏறிடுச்சு. டுட்டு திரும்பி அவ ஸ்ட்ரென்த்த பார்த்து நிம்மதியா ஓடி தப்பிச்சிட்டாரு. ஓடியாச்சு, ஃபார்ஃபிட் கூடாதா? சடனா ஒரு பேக் வந்து தலைய மூடி வேற ரூம்க்கு தூக்கிடுச்சு. அது ரிமூவ் ஆன போது கிடியன் பக்கத்துல ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் என் பொண்ணு பத்தி கேட்க. டுட்டு ஷாக் ஆயிட்டாரு. ரெடி இல்லையேன்னு தடுமாறி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து டென்ஷனா பாக்குறாரு. அவ ஸ்கூல் லைஃப்ல ஹெல்ப் பண்ண ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்னு சொன்னாரு. ஜி பக்கத்துல ரிலாக்ஸா டீ என்ஜாய் பண்ணி குடிக்கிறாரு. நீ கத்துக்கிட்ட விஷயம் என்ன? ஸ்டோரி ட்விஸ்ட். ஹீரோ பாப்புலாரிட்டி மக்கள் மேல பெரிய இம்பாக்ட். டுட்டு ஊடி தப்பிச்சது செம்ம காமெடி சீனு. மிஸ்டீரியஸ் வாய்ஸ் யாரு? கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஸ்டோரி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரிரு கோபம் பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல ஹீரோவோட மாஸ் சீனை பாருங்க. வெயிட், ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். See you. இவன் ஸ்வாட் ஸ்கில் பார்த்து டுட்டு ஷாக் ஆனாரு. கண்ணு விரிய பாக்குறாரு. அமைதியாயிரு, அப்போதான் நம்ம பிளான் நடக்கும். நோ சார்னு ஹீரோ பதில் சொல்றாரு. யார்கிட்ட படிச்ச? ட்ரிஸ்டன் ஸ்டைலா? கிடியன் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீ ஹீரோ கேட்க, அந்த ஆள் திரும்ப ஒரு கேள்வி கேட்கறான். ஃபேமிலி ஸ்வாட் ஸ்டைலா இருந்தா எப்படி கண்டுபிடிக்காம இருப்பேன்? சொல்லு, யார் மாஸ்டர்? டுட்டு யோசிக்கிறாரு. பயத்தை கட்டிடக்கூடாது. இவரு கத்தி மாதிரி, சின்ன மிஸ்டேக் கூடாது, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஹீரோ காஷியஸா, பெரிய ஸ்வாட் எம்பரர் கிட்ட தான் படிச்சேன், எங்க ஊருக்கு அவர் வந்தாருன்னு சொல்லி நம்புங்கன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிறாரு. அத கேட்ட அந்த ஆள், இன்ட்ரெஸ்டிங், மாஸ்டர் உனக்கு நல்ல சொல்லி கொடுத்திருக்காரு, சொல்லு இன்னும் என்ன ஆச்சுன்னு கேட்க, பொய்ய மறைக்க ஹீரோ இன்னும் பெரிய பொய் சொல்ல இப்போ ரெடி ஆகிட்டாரு. பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த ட்விஸ்டுக்கு நம்ம சேனலை பாருங்க. ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. ஹீரோவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் சீன்ல என்ன ஆச்சுன்னு பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்ன ஆக போகுது? பொய் சொல்லி சமாளிக்க பாக்குறான். அவன் பார்த்தான், நிஜமா தான் சொல்றேன்னு சொன்னான். என்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்தாரு. அத கேட்டு ஒன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட வா, இவனை நம்புவாங்களான்னு நினைக்கிறான். ஹீரோவும் ஆமான்னு சொன்னான். ஒரு பெரிய வேலையை கொடுத்தாரு. லார்ட் கிடியன் தான் என்ன ட்ரெயின் பண்ண சொன்னாரு, என்ன கிளாஸ் எடுக்க சொன்னாரு. கிடியன் திரும்பி ஹீரோவை பார்த்தான். இது மாஸ்டர் ஆர்டரான்னு கேட்டான். ஆமா, அதுதான் உண்மை. அந்த ஆள் மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு. நீ சொன்ன வார்த்தைக்கு பொறுப்பேத்துப்பேலான்னு கேட்டான். ஹீரோ தயங்காம கண்டிப்பான்னு சொன்னான். கிடியனும் உடனே ஒத்துக்கிட்டாரு. சரி பார்ப்போம், உன்னால பொறுப்பா இருக்க முடியுமா? ஹீரோக்கு இப்போ டவுட் தான். ஒரிஜினல் ஸ்டோரி பவர் தான் காப்பாத்தணும். ஹீரோ இவரை இப்போதான் பாக்குறான். நம்ம ஹீரோ மட்டும்தான் எல்னோர் அப்பாவை முதல்ல மீட் பண்றான். இவனை பத்தி ரூமர்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இவன் பயங்கரமான பவர்ஃபுல் ஆளு. இப்போ இவன் ஹீரோவை ஜட்ஜ் பண்றான். சடனா எங்கே இருந்தோ ஒரு தலைவன் முன்னாடி வரான். என்னென்னமோ லூசு தரமா பேசிக்கிட்டு. புரியுது, ஆனா இந்த தேவையில்லாத அமைதி தான் இரிட்டேட்டிங்கா இருக்கு. கிடியன் கைய நீட்டி ஒரு கேள்வி கேட்கறான். உன்னால இதை தடுக்க முடியாது. இத கேட்ட உடனே அவன் ஷாக் ஆயிட்டான். என்னது? அவன் கண்ணு செவக்குது. கொலவெறி தெரியுது. நீ காலிடா. அப்போ அந்த வுட் டேபிளும் கப்பும் சடனா 2 துண்டா உடையுது. இதுதான் இன்விசிபிள் ஸ்வாட். கத்தி இல்லாமலே வெட்ட முடியாத ஸ்கில். இந்த நைட்ரியோட அல்டிமேட் ஸ்கில்ல இவன் எவ்வளவு ஈஸியா யூஸ் பண்றான்னு பாருங்க. இத பார்த்து அவன் பயந்து போய் நிக்கிறான். பேச்சே வரல. கிடியன் டேபிள காட்டி, இன்னொருத்தன் காலி. இவனுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ண கூட முடியாத இந்த பவர் செம்ம பயங்கரம். நான் என்ன கத்துக்க முடியும்? அவன் பழைய சீனை நினைச்சு பாக்கறான். நைட்டோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான் இந்த எம்பையர்லயே ரொம்ப ஸ்ட்ராங். டிராகன் ஸ்கேல்ஸ கூட இது கிழிக்கும். ஆனா இது இன்னும் முடியல. டுட்டு கீழே பார்த்து கேக்குறான். ரூமர்ஸ்ல சொல்ற மாதிரியே இது செம்ம பவர் லார்டு.